ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமிக்கு எல்லா தோழர்களும் அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்க புவியரசு. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருக்கும் டிஎன்பிஎஸ்சியோட ஒரு குரூப் 4க்கான நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால ஆஸ்பிரன்ஸ் மத்தியில ரொம்ப பரபரப்பான ஒரு காலகட்டத்தில் தான் நாம வந்து போயிருக்கோம். ஸோ அதனால பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமியில வந்து கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. யூஸ்வலா நம்ம வந்து ஒரு கோர்ஸ் டைம் இதுக்கு முன்னாடி நான் முடிஞ்ச பேட்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா நம்ம வந்து A to Z எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டா நடத்தி ஸோ ஃபுல்லா வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். ஆனா இப்போ நமக்கு அந்த டைம் கன்வீனியன்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இல்லாத பட்சத்துல ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ். ஸோ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு யூனிட் 8 அதிகமா ஃபோக்கஸ் பண்றாங்க, பாலிட்டி அதிகமா ஃபோக்கஸ் பண்றாங்க, கரண்ட் அஃபேர்ஸ்ல முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ அதுல என்னென்னலாம் தேவைப்படுது இந்த மாதிரி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு 100க்கும் மேற்பட்ட தலைப்புகளை எடுத்து அதையே நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளாஸஸா கொடுத்துட்டு இருக்காங்க. ஆப்வியஸா தமிழ் வந்து பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஃபுல்லா கவர் பண்ணிடுவாங்க 360 டிகிரில. சரிங்களா? ஸோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு கோர்ஸாவும் வந்து அப்டெயின் பண்ணிக்கலாம். அதே சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பேட்ச் இல்லாம இந்த கோர்ஸ் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்சும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தனியா நடத்திக்கிட்டு இருக்காங்க. இல்லைங்க சார், நான் ஏற்கனவே படிச்சு முடிச்சுட்டேன், நான் வந்து ஆல்ரெடி ஒரு 3-4 இயர்ஸ் ப்ரிப்பரேஷன்ல இருக்கேன், எனக்கு இப்போதைக்கு தேவை வெறும் ஒரு பயிற்சி மட்டுமல்ல ஒரு பரீட்சை அப்படின்னு சொல்லி நீங்க முடிவு பண்றீங்க அப்படின்னா நீங்க டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அட்டென்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச்ல நம்ம இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஓல்டு புக்கும் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு அந்த ஒரு 10 மார்க் 5 மார்க் எங்க விட்டு போகுது, நம்மளுடைய ஓல்டு புக் இல்லையா? அப்போ நம்மளுடைய நியூ புக் பிளஸ் நம்மளுடைய ஓல்டு புக் ரெண்டுத்தையும் கவர் பண்ணி ஒரு 6th ஸ்டாண்டர்ட்ல ஆரம்பிச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் வைஸா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2-3 சப்ஜெக்ட்ஸ் கம்பைன் பண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அது முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதன் தொடர்ச்சியாக யூனிட் வைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு யூனிட்டாக கண்டக்ட் பண்ணுவோம். இதுல எல்லா டெஸ்ட்டும் கம்பல்சரியா மேக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்ற டேப்லெட் மாதிரி கூடவே வந்து கொஞ்சமா எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ ஒரு முழுமையா முடிஞ்சதுக்கு அப்புறம் மார்க் டெஸ்ட் தனியா வந்து பாத்தீங்கன்னா நடத்தப்படும். இது எல்லாமே இன்க்ளூடடா உங்களுக்கு ஒரே ஒரு அந்த டெஸ்ட் பேட்ச் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதுமானதா இருக்கும். சரிங்களா? அப்ப ஞாபகம் வச்சுங்க, நம்மளுடைய ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு கோர்ஸ் ஒன்று போயிட்டு இருக்கு தனியா. ஸோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா புதுசா இப்போ ஒரு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ இதுல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே நிச்சயமா நம்மளால ஒரு 99% வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கை நோக்கி நம்ம போற மாதிரி ஆயிடும். சரிங்களா? ஸோ அதனால கண்டிப்பா இதுல வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ கிளாம்பாக்கத்தை ஏன் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமி வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ கிளாம்பாக்கத்துக்கு மிக அருகாமையிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா புதுசா ஒரு சென்டருமே ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையாவே இருக்கும். நீங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வரலாம். அதே போல ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு மிக அருகிலே இருக்கு. சரிங்களா? அப்ப வந்து போவதற்கான வசதிகளும் இங்கே ரொம்ப எளிமையான முறையில இருக்கு. இதை தாண்டி இல்ல நான் இன்னும் கொஞ்சம் தொலைவில் இருக்கேன் அப்படின்னா நீங்க ஆன்லைன்லயும் நிச்சயமா வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்டென்ட் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு எல்லா வழியிலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து வழி விடப்பட்டிருக்கு. நீங்க வந்து ஜாயின் பண்றது தான் அங்க முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம். சரிங்களா தோழர்களே? நன்றி, வணக்கம்.